வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா 2019 பெங்காலி மொழியில வெளியான சாந்திலால் ஓ பிரஜாபதி ரகசியா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட டைட்டிலுக்கான தமிழ் அர்த்தத்தை சொல்லிடுறேன். சாந்திலாலும் பட்டாம்பூச்சியின் ரகசியம் அப்படின்றது தான். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவரோட பேரு சாந்திலால் அப்படின்றது. இவர் இருக்காரு பாத்தீங்களா, விசிடி கேசட் போட்டு அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஏகப்பட்ட கேசட் வச்சிருக்காரு. ஒரு கேசட்டை கொஞ்ச நேரம் தான் பாக்குறாரு. போர் அடிச்சோன்னா அடுத்த கேசட்டை போடுறாரு. இந்த படத்தோட கதை 2019 தான் நடக்குது. இருந்தாலுமே இவர் இந்த மாதிரி விசிடில போட்டு பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்கும் போது ரோஷினி அப்படின்ற மாதிரி ஒரு கேசட்ல பேர் போட்டிருக்கு. சரி, இதை போட்டு பார்ப்போன்ற மாதிரி இவருமே போட்டு பாக்குறாரு. இந்த படத்துல ரோஷினின்ற ஆக்டர்ஸ் தான் நடிச்சிருக்காங்க. ஒரு நபர் கூட க்ளோஸா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க இடுப்பு கிட்ட பட்டாம்பூச்சி டாட்டூ இருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் இவர் கவனிக்கிறாரு. மத்த படத்தை காட்டில இந்த படம் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்தை வச்சு இவர் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய 35 வயசு ஆயிடுச்சு. இன்னும் கல்யாணம் ஆகாம தான் இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் அம்மா மட்டும் தான் இருக்காங்க. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணை பார்த்தல, அந்த பொண்ணை பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆனா இவர் வேணான்ற மாதிரி சொல்றாரு. ஏன் வேணான்னு சொல்றேன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கிற மாதிரி தெரியல. அந்த பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சைட்ல இருந்து சொல்லிடலாம். அதுக்காக தான் சொல்றேன். நீங்க அந்த பொண்ணோட ஃபேமிலி கிட்ட சொல்லிருங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் எனக்கு பொண்ணு பார்க்கறதெல்லாம் நிறுத்திருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் அம்மா கேக்குறாங்க. இவருக்கு பெருசா அதுல விருப்பம் இல்லை போல. இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் வாசல் கிட்ட வரும்போது ஒரு அங்கிளும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ ஒரு பத்திரிக்கை ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறாரு போல. உன் பத்திரிக்கை ஆபீஸ்ல கல்யாண விஷயமா விளம்பரம் கொடுக்கணும்பா, எவ்வளவு காசு ஆகும் அதெல்லாம் விசாரிச்சு சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. சரி அங்கிள், விசாரிச்சு சொல்றேன்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. எல்லா சேனல்லயும் வானிலை செய்தின்ற மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த செக்ஷனை கவனிச்சுக்கிறது தான் இவரோட வேலையா இருக்கும். 9 வருஷமா இந்த இடத்துல இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேற ஒரு இடத்துல இருந்து தகவல் வரும், அதை இவர் நோட் பண்ணி வச்சுக்கிறது தான் இவரோட வேலையா இருக்கும். ரொம்ப போரிங்கா தான் இந்த வேலையை இவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எடிட்டர் கொஞ்ச நேரத்துல இவங்க எல்லாரையும் பார்த்து பேசுறதுக்காக வராரு. எடிட்டர் என்ன சொல்றாருன்னா, நாளுக்கு நாள் நம்ம சேனலோட ரேட்டிங் கம்மியாகிட்டே இருக்கு, நீங்களா என்னதான் வேலை பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. கமா ஃபுல் ஸ்டாப்ல கூட நீங்க தப்பு பண்றீங்க, ஒழுங்கா நீங்க ஆர்டிக்கல்லாம் ரெடி பண்ணுங்க, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்க வேண்டி வரோன்ற மாதிரி வார்னிங்லாம் தந்துட்டு இருக்காரு. எல்லாருமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துட்டு இருக்காங்க. இப்ப கேண்டீன்ல உட்காந்து ஒரு குரூப் பேசிட்டு இருக்காங்க. அந்த குரூப் எல்லாமே சினிமா செய்தியை கவர் பண்றவங்களா இருப்பாங்க. நந்திதான்ற ஒரு ஆக்ட்ரஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த நந்திதா நிறைய படங்கள் நடிச்சிருப்பாங்க. இப்ப பொலிட்டிக்கலா என்ட்ரி கொடுக்கலான்ற மாதிரி பிளானிங்லாம் வச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல பாலிடிக்ஸ்குள்ள வந்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க பேசுற எல்லாமே இவரோட காதுல கேக்குது. ஹீரோ ஆபீஸ்ல பெருசா யார்கிட்டயும் பேச மாட்டாரு. ஒரே ஒரு அண்ணன் மட்டும் தான் ஹீரோ கிட்ட பேசுவாரு. கொஞ்சம் வயசுல ஜாஸ்தியானவரா இருப்பாரு. என்னப்பா வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஈவினிங் டைம் 2 பேருமே சேர்ந்த மாதிரி சரக்கு அடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோக்கு இந்த வேலை ரொம்ப போரிங்கா இருக்குல்ல, அதை பத்தி சொல்றாரு. 9 வருஷமா திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப கடுப்பா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கு இந்த அண்ணன் இருக்காருல, எல்லா பத்திரிகைக்காரங்களும் இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மாட்டோம், அதை மட்டும் நீ விட்டுறாத, அதை பின்தொடர்ந்து போன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நானே வெதர்மேன், இதை விட்டுட்டு நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கறாரு. ஹீரோ கல்யாணம்லாம் வேணான்னு சொன்னாரு பாத்தீங்களா, ரிஜெக்ஷனுக்கு பயந்து தான் கல்யாணம்லாம் வேணான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப பயங்கர குடிபோதையில் தான் வீட்டுக்கு வராரு. அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. சரி நம்மளே சோறு போட்டு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. நந்திதான ஒரு ஆக்ட்ரஸ பத்தி பேசினாங்க பாத்தீங்களா, அந்த ஆக்ட்ரஸோட ஒரு படத்தோட பிரீமியர் ஷோ இன்னைக்கு நடக்க போகுது. இவங்க ஆபீஸ்ல நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைச்சிருக்கு. எல்லாருமே சினிமா நியூஸை கவர் பண்றவங்களா இருப்பாங்க. எல்லாருமே போறதுக்கு பிளான்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு டிக்கெட் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு போல. ஹீரோக்கு ஒரு அண்ணனை தெரியும்ன்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, அந்த அண்ணன் அந்த டிக்கெட் வச்சிருக்காரு. நீ வேணா போய் பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் வேணான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அட போய் பாருப்பா, நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த அண்ணன் சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப கூட டிவில அந்த ஆக்ட்ரஸோட பேட்டி தான் போயிட்டு இருக்கு. இவங்க தான் அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் சொல்லிட்டாரு. ஹீரோவும் அந்த ஆக்ட்ரஸை கவனிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ஆக்ட்ரஸ் இடத்த நமக்கு காட்டுறாங்க. மேடம், நீங்க பாலிடிக்ஸ்குள்ள வர போறீங்களாமே, எதுக்காக? நடிப்பு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறவரு கேட்கிறாரு.
இல்ல இல்ல, பாலிடிக்ஸ்க்கு நிறைய பெண்கள் வரணும், நான் வந்தேன்னா என் சைட்ல இருந்து கொஞ்சம் பேரை கொண்டு வருவேன், அதுக்காக தான் நான் வரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கண்டிப்பா பாலிடிக்ஸ்க்கு வர போறீங்களா, எப்ப வர போறீங்கன்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. சீக்கிரமே வந்துருவான்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு தியேட்டரை நமக்கு காட்டுறாங்க. அந்த தியேட்டர்ல இவங்களுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்தா கேள்வி எல்லாம் கேட்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நந்திதா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாருக்குமே பதில்லாம் சொல்றாங்க. இப்ப எல்லாரும் கூடயும் சேர்ந்த மாதிரி படம் பார்க்கிறதுக்காக தியேட்டருக்குள்ள வந்துடுறாங்க. அவங்க படத்தை எல்லாருமே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது. பாத்ரூம் மட்டும் போலான்ற மாதிரி வெளியே வந்துடுறாரு. ஆனா பாத்ரூம்குள்ள போய் யாரோ லாக் பண்ணிருக்காங்க. யாரோ லாக் பண்ணி வச்சிருக்காங்களே, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. சரி, லேடிஸ் பாத்ரூம்ல யாரும் இல்லல, போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து நந்திதா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நந்திதா கூட ஒரு லேடி அசிஸ்டன்ட் இருப்பாங்க. உள்ள போய் யாராவது இருக்காங்களான்னு செக் பண்றாங்க. யாருமே இல்ல மேடம், நீங்க போலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோ உள்ளதான் இருக்காரு. இவங்க சரியா செக் பண்ணல போல. நந்திதாக்கு பாத்ரூம்லாம் வரல. நந்திதா ஸ்மோக் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப இந்த இடத்துல ஸ்மோக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பாத்ரூம்ல இருந்து இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப நந்திதா முகத்தை கழுவிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப சோப்பு இருக்கு பாத்தீங்களா, இவங்க ட்ரெஸ்ல ஏடாவிடமா பட்டுது. ட்ரெஸ்ல எல்லாம் பட்டுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ட்ரெஸ்ஸோட ஜிப் இருக்கு பாத்தீங்களா, அதை கலட்டி தான் இவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இடுப்பு கிட்ட ஒரு டாட்டூ இருக்கிறதை இவர் கவனிக்கிறாரு. என்ன ரோஷினி இடுப்புல இருக்கிற மாதிரி இவங்க இடுப்புலயும் இருக்குன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ரெண்டு பேரோட இடுப்புலயும் ஒரே இடத்துல எப்படி டாட்டூ இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல நந்திதா கிளம்பிடுறாங்க. இப்ப இவருமே தியேட்டரை விட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப பட்டாம்பூச்சி இவருக்கு முன்னாடி போற மாதிரிலாம் இவருக்கு இமேஜினேஷன் வருது. இவருமே பிடிக்கிற மாதிரிலாம் ஜாலியா வீடு வந்து சேர்றாரு. உடனே அந்த படத்தை பார்க்கணும், அந்த படத்துல இருக்கிறது யாருன்றதை தெளிவா கவனிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப போட்டு அந்த படத்தை பாக்குறாரு. ஆக்சுவலா ரோஷினின்றவங்க கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. அவங்க உடம்ப காட்டும் போது மட்டும் ஒல்லியா இருக்கு. ஒருவேளை பாடி டபுள யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு லைட்டா இந்த இடத்துல டவுட் வர ஆரம்பிக்குது. ஹீரோ இந்த சீடியை வாங்கினாரு பாத்தீங்களா, அவன் கடையில போய் கேட்டு பார்க்கலான்ற மாதிரி இவருமே அந்த கடைக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா உங்ககிட்ட ரோஷினின்னு ஒரு சீடியை வாங்கிட்டு போனல, அந்த ரோஷினி எங்க இருக்காங்க, அவங்கள நான் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அதெல்லாம் இப்ப எடுத்த படம் கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். படம் பார்த்தோமா வேலை பார்த்தோமான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு ஆக்ட்ரஸ் எல்லாம் தேடிட்டு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவன் கிண்டலா சொல்றான். அப்ப பக்கத்துல இருக்க பெரியவர் இருக்கார்ல, மெட்ராஸ்ல தான் அந்த படத்தை எடுத்தாங்கன்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றீங்க பெரியவரேன்ற மாதிரி இவரும் பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமா, மெட்ராஸ்ல அண்ணன் தம்பி 2 பேர் சேர்ந்து தான் இந்த படத்தை எடுத்தாங்க. அவங்க பேரு மோகன் கிருஷ்ணன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த ரோஷினியை பத்தி தெரியுமான்னு ஹீரோ கேட்கிறாரு. நல்லாவே தெரியும், எல்லா படத்தையும் நான் பார்த்திருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. பத்மா பிக்சர்ஸ்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் ஷூட்டிங்லாம் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த இடத்துக்கு நம்ம போனோன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆபீஸ்ல இருக்கும் போது சினிமா சம்பந்தப்பட்ட செய்தியெல்லாம் தேடி பார்க்கறாரு. அதாவது மெட்ராஸ்ல இருக்க அந்த ஸ்டுடியோவை தான் தேடிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு கவனிச்சிடுறாங்க. நீ எதுக்காக சினிமா செய்தியெல்லாம் பார்த்துட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. சும்மா தான் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த பொண்ணு கிட்ட சமாளிச்சிடுறாரு. இவருமே கிருஷ்ணனை பத்தி டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணிடுறாரு. கிருஷ்ணன் இருக்காரா பேசணும்ன்ற மாதிரி கால் பண்ணி பேசுறாரு. எதிர தமிழ்ல பேசுறாங்கல்ல, இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்கிலீஷ்ல பேசுங்க இங்கிலீஷ்ல பேசுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல போல, தமிழ்லயே தான் பேசிட்டு இருக்காங்க. இவர் வீட்டுக்கிட்ட ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க. அந்த ஆன்ட்டி தமிழ் ஆன்ட்டி தானேன்னு கேக்குறாரு. அம்மாவும் ஆமான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவங்கள பார்த்து விசாரிக்கணும்ன்ற மாதிரி அவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அந்த ஆன்ட்டியோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவங்கள விட்டுட்டு போயிருப்பாரு. அவங்க தனியா தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஹீரோ மேல ஒரு கண் இருக்கும். ஹீரோக்கு பக்கத்துல வராங்க. ஹீரோவும் தள்ளி தள்ளி உட்காந்துட்டு இருக்காரு. எனக்காக நீங்க கால் பண்ணி தமிழ்ல பேசணும்னு கேக்குறாரு. பேசுறேன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இவர் தொடையெல்லாம் கைய வைக்கிறாங்க. இவர் ரொம்ப அன்ஈசியா ஃபீல் பண்றாரு. இப்ப கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறாரு. இப்ப அவங்களுக்கு கால் பண்ணி கிருஷ்ணனை பத்தி கேக்குறாரு. இவங்க கிட்ட போனையும் தந்துடுறாரு. இவங்களும் கொஞ்ச நேரம் பேசுறாங்க. அப்படி பேசினவங்க கிருஷ்ணன்ன்ற பேர்ல 17 பேர் அங்க இருக்காங்களாம். யார பத்தி உனக்கு தெரியணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் விஷயத்த சொல்ல முடியாதுல்ல, அதனால இவருமே நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி போனை இவங்க கிட்ட இருந்து வாங்கிடுறாரு. இவங்களுமே சாப்பிட்டு போன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல நான் சாப்பிட்டு தான் வந்தேன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவோட எடிட்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஒய்ஃபுக்கு நைட் ட்ரெஸ் வாங்கலான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோவும் ஒரு நியூஸை நான் கவர் பண்றதுக்காக மெட்ராஸ்க்கு போக போறேன், நீங்க பர்மிஷன் தந்து கொஞ்சம் காசு தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நீ வெதர் மேனு தானே, நீ என்ன நியூஸை கலெக்ட் பண்ண போறன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் தான் போக போறன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணு நீ போக தேவையில்ல, இங்க இருக்க வேலையை பாருன்னு எடிட்டர் சொல்லிட்டாரு. ஹீரோவும் அப்செட் ஆன மாதிரி எந்திரிச்சு போயிடுறாரு. இப்ப ஹீரோ நைட்டு நேரம் நியூஸை வச்சு பார்த்துட்டு இருக்காரு. நியூஸ்ல ஒரு ஜென்ஸ் தான் வாசிச்சுட்டு இருக்காரு. ஆனா இவரோட கண்ணுக்கு நந்திதா வாசிக்கிற மாதிரியே தெரியுது. எப்படியாவது அந்த ஊருக்கு நம்ம போனோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் ஊருக்கு போறதுக்கு காசை பெரட்டிட்டு இருக்கிறது அம்மாக்கு தெரிய வருது. என்னடா ஊருக்கு போறதுக்கு காசு தேவையா, அம்மா கிட்ட ஜுவல்ஸ் இருக்குல்ல, அதை வேணா அடகு வச்சு நீ கொண்டு போன்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
இவருமே அடகு வச்சு கொண்டு போலாமான்னு யோசிக்கிறாரு. சரி போலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாரு. ஹீரோவும் டிராவல் பண்ணி சென்னை வந்து சேர்ந்துடுறாரு. இப்ப சென்னையில இருக்க ஒரு அட்ரஸ்க்கு வந்துடுறாரு. அந்த அட்ரஸ் இப்ப ஒரு ஹோட்டலா தான் இருக்கு. இவருமே அந்த பிக்சர்ஸ பத்தி கேக்குறாரு. என்ன பிக்சர்ஸ பத்தி கேக்குறேனே தெரியல, நீ பேசுறதும் எனக்கு புரியல, கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. இப்ப அங்கிருந்து சோகமா இவர் வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்பதான் பெங்காலி பேசக்கூடியவரை எதர்ச்சியா மீட் பண்றாரு. எப்படி நான் பெங்காலின்னு கண்டுபிடிச்சீங்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அதான் மூஞ்சிலேயே எழுதி ஒட்டி இருக்கே, என்ன விஷயம் வேணும், நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டே பேசுறாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸா இப்ப வேற ஒரு இடத்துல தான் அது செயல்பட்டு இருக்கு, நான் அந்த இடத்துக்கு உன்னை கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. தமிழ்நாட்டுல இப்ப இந்த விஷயம்லாம் இல்லீகலா மாறிடுச்சுல, அதனால சீக்கிரட்டா ஒரு இடத்துல வச்சுதான் அந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இவருமே கூட்டு வந்துடுறாரு. வாசல்ல நிக்கிற நபர் இருக்கார்ல, உள்ளலாம் விட முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. உள்ள கேமராமேனா இருக்கிறது என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி இவர் போய் சொல்றாரு. இந்தாங்க கொஞ்சம் காசுன்ற மாதிரி அவருக்கு காசு தராரு. அவருமே ஃப்ரெண்டு தான் போலன்ற மாதிரி உள்ள அனுப்பி வச்சிடுறாரு. உள்ள ஷூட்டிங்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பொண்ணோட ரியாக்ஷனை மட்டும் கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரியாக்ஷனை மட்டும் கேப்சர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவரும் கூட இருக்க நபர்கிட்ட கேக்குறாரு. இவருமே அதுக்கான காரணத்தை சொல்றாரு. ஏன்னா இப்ப ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்பவே வயசாயிருச்சு, அவங்களால முன்ன மாதிரிலாம் நடந்துக்க முடியாது, அதனால அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை மட்டும் கேப்சர் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு பதிலா வேற ஒரு பொண்ணு தான் அந்த இடத்துல நடிப்பான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம நினைச்சது சரிதான், பாடி டபுள் தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல யோசிக்கிறாரு. ரோகிணி கொஞ்சம் குண்டா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு பாடி டபுளா நடிச்ச பொண்ணு ஒல்லியா இருந்திருக்கா, அந்த பொண்ணு ஒருவேளை நந்தினியா இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம எப்படியாவது ரோஷினியை மீட் பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ரோஷினியை பத்தி டைரக்டருக்கு தெரியும்ல, நான் டைரக்டரை மீட் பண்ணோன்ற மாதிரி கேக்குறாரு. அந்த டைரக்டர்லாம் இறந்து போயிட்டாரு, உனக்கு யாரை பார்க்கணும் அதை பத்தியே கேளுன்ற மாதிரி இந்த அண்ணன் சொல்லிட்டாரு. எனக்கு ரோஷினியை பார்க்கணும், ரோஷினி எங்க இருக்காங்கன்னு தெரியுமான்னு கேக்குறாரு. ரோஷினியை பொறுத்த வரைக்கும் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட்டா, அங்க மறைமுகமா பிராத்தல் வேலை தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இந்த அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. அங்க எங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுக்கிறாரு. ஹீரோ சிங்கப்பூருக்கும் போலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஆட்கள் வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் ஏமாத்தி உள்ள நுழைஞ்சிருக்காங்கல்ல, அதனால தான் இந்த ஆட்கள்லாம் போட்டு அடிக்கிறாங்க. முதல்ல ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட காசு இருக்கும், அதனால சிங்கப்பூருக்கு வந்துடுறாரு. அந்த அண்ணன் எக்ஸாக்ட்டா பிளேஸ சொல்லிருக்க மாட்டாரு, ஏரியாவை மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. அந்த ஏரியால எங்கன்ற மாதிரி இவர் தான் தேடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல எங்க அதெல்லாம் நடக்குதுன்றத கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன மாதிரி பொண்ணை பாக்குறீங்கன்ற மாதிரி அங்க இருக்க எட்டு லேடி கேக்குறாங்க. நானே பார்த்து சூஸ் பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்களுமே அசிஸ்டன்ட் கிட்ட கூட்டு போக சொல்றாங்க. அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறா. யாரு வேணும்னு பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றா. இவருமே ரோஷினி எங்கன்ற மாதிரிலாம் தேடுறாரு. ரோஷினி இருக்க மாதிரியே தெரியல. எனக்கு ரோஷினி தான் வேணும், அதாவது படத்துலலாம் நடிச்சிருக்காங்கல்ல அவங்க தான் வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருக்கு ரோஷினி தான் வேணுமான்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் பொண்ணுமே கூட்டு வந்துடுறா. ரோஷினி இப்ப கிளைண்ட் எல்லாம் மீட் பண்றது இல்ல, நீ கிளம்புன்ற மாதிரி இந்த எட்டு லேடி சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவங்க கூட ஒன்னா இருக்கணும்லாம் ஆசைப்படல, அவங்களை எப்படியாவது பார்க்கணும், நான் அவங்களோட பெரிய ஃபேனு, ப்ளீஸ் பார்க்க மட்டும் வைங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. சரி ரோஷினி கிட்டே கேட்கலான்ற மாதிரி கால் பண்ணி கேட்கறாங்க. ரோஷினியா அவனை உள்ள அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரோஷினி அவ்வளவு சீக்கிரம் யாரையும் மீட் பண்றேன்னு சொல்ல மாட்டாங்க, ஒன்ன சொல்லியிருக்காங்க, சீக்கிரமா பார்த்துட்டு வான்ற மாதிரி இந்த லேடி சொல்லிட்டாங்க. இந்த அசிஸ்டன்ட் பொண்ணுமே கூட்டு போயிட்டு இருக்கா. ரோஷினி எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆவாங்க, அதனால பார்த்தே பேசுங்கன்ற மாதிரி சொல்லி தான் கூட்டு வந்துட்டு இருக்கா. ரோஷினி சோஃபால ஒய்யாரமா படுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பணிவிடையெல்லாம் செய்யறதுக்காக ரெண்டு பொண்ணுங்க பக்கத்தே இருந்துட்டு இருக்காங்க. ரோஷினியும் யார் நீ, என்ன பார்த்துட்டல கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் இருக்கார்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை தேடி தான் வந்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்காக தான் வேலை பார்த்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓஹோ, கிருஷ்ணன் எடுத்த படத்தை பத்தி சொல்றியான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இதுதான் நான் தேடி வந்த பொண்ணுன்ற மாதிரி நந்திதா போட்டோக்கு மேல மிஸ்ஸிங்கன்ற மாதிரி எழுதி இவர் காட்டுறாரு. இவங்களுமே பாக்குறாங்க. எனக்கு இந்த பொண்ணு ஞாபகம் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க, இந்த பொண்ணு தான் அந்த டைம்ல உங்களுக்காக பாடி டபுளா ஒர்க் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதை கேட்டோன்னா ரோஷினி டென்ஷன் ஆயிடுறாங்க. பக்கத்துல இருக்க பொண்ணுங்களை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. ஒழுங்கா கிரீமை போட மாட்டியான்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. இவருமே பயத்துல சைலண்டா கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. உட்காருன்ற மாதிரி ரோஷினியை உட்கார வைக்கிறாங்க. அந்த கிருஷ்ணன் கிட்ட எவ்வளவோ சொன்னேன், என் ரசிகர்கள் என்ன கண்டுபிடிச்சிருவாங்க, பாடி டபுள்லாம் யூஸ் பண்ண வேணான்னு சொன்னேன், அவன் தான் கேட்காம வேற ஒரு பொண்ணை யூஸ் பண்ணான், நீ சொல்றது சரிதான், இந்த பொண்ணு தான் எனக்கு பாடி டபுளா நடிச்சா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவளோட பேர் என்னன்னு தெரியுமான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. நான் எழுதி வச்சிருப்பான்ற மாதிரிலாம் ரோஷினி சொல்றாங்க. இப்ப அசிஸ்டன்ட் பொண்ணுங்க கிட்ட பீரோல இருந்து ஒரு பொருள் எடுக்க சொல்றாங்க. அந்த பொண்ணுங்களும் தேடி அந்த பொருள் எடுத்துடுறாங்க. அது ஒரு போட்டோவா தான் இருக்கும். அந்த போட்டோக்கு பின்னாடி மீனாட்சி அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கு. அந்த பொண்ணோட பேரு மீனாட்சி அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவங்க
அவங்க தமிழ் பொண்ணா தான் இருப்பாங்க. அந்த மீனாட்சி இவங்க கூட சேர்ந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்க. இந்த பொண்ணை தானே சொல்ற பாருன்ற மாதிரி ரோஷினி போட்டோவை காட்டுறாங்க. இவருமே பக்கத்துல வந்து போட்டோவை பாக்குறாரு. மீனாட்சி தான் நந்திதாவா மாறி இருக்காங்கன்றது இவருக்கு 100% கன்ஃபார்ம் ஆயிருது. இந்த போட்டோவை மட்டும் நான் வச்சுக்கவான்னு கேக்குறாரு. நான் எதையும் யாருக்கும் சும்மா தரது இல்ல அப்படின்ற மாதிரி ரோஷினி சிரிக்கிறாங்க. எனக்கு தெரியும் நான் நகை தரேன்ற மாதிரி இவருமே வச்சிருக்க நகையை எடுத்து இவங்க கிட்ட தராரு. காஸ்ட்லியா தந்துடுறாருல, சரி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களுமே அனுப்பி விடுறாங்க. எடிட்டர் வழக்கம் போல எல்லாரையும் பிடிச்சி பயங்கரமா திட்டுறாரு. நீங்க எல்லாம் என்ன வேலை பாக்குறீங்க, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எத்தனை பேரை வேலையை விட்டு தூக்கனே தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த மாதிரிலாம் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ வேலைக்கு வராரு. வாங்க சார், இப்பதான் ஆபீஸ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதா, யாரை கேட்டு இத்தனை நாள் லீவ் போட்டீங்கன்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. சார் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட தனியா பேசணும்னு ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருமே ரூம்குள்ள வந்துடுறாங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் எடிட்டர் கேட்கிறாரு. சரி என்கிட்ட இப்போ ஒரு முக்கியமான விஷயம் கிடைச்சிருக்கு, அதை மட்டும் வெளியிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த 1 மாசம் இதுதான் ஹாட்டான டாபிக்கா இருக்கும். ஆனா இந்த விஷயத்தை தரணும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு நீங்க போஸ்டிங்க அதிகப்படுத்தணும், அதே மாதிரி சம்பளத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு, சம்பளத்தை அதிகப்படுத்துறத பத்தி யோசிக்கிறேன்னு எடிட்டர் சொல்லிட்டாரு. ஆனா இவரு விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்க யோசிச்சு முடிவை சொல்லுங்க இல்லைன்னா வேற சேனலை பாத்துருவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருக்கு ஒரு அண்ணன் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அந்த அண்ணன் கூட சேர்ந்த மாதிரி இவர் சரக்கு வச்சிட்டு இருக்காரு. அந்த அண்ணனும் என்ன விஷயத்த கண்டுபிடிச்ச அதை பத்தி என்கிட்டயாவது சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த அண்ணன் கிட்ட கூட ஹீரோ சொல்ல மாட்டாரு. அதை இப்பயே சொல்லிட்டா சஸ்பென்ஸ் உடஞ்சிரும், அந்த நியூஸ் வெளியாகும் போது நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. இந்த அண்ணன் இருக்கார்ல, எடிட்டருக்காக தான் ஹீரோ கிட்ட பேசவே செஞ்சிருப்பாரு. இப்ப எடிட்டருக்கு கால் பண்ணி பேசுறாரு. நான் எவ்வளவோ விதத்துல அவங்க கிட்ட கேட்டு பார்த்துட்டேன் சார், வாயே திறக்கல சார், என்ன ரகசியம்ன்றது தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் வேற ஒரு பத்திரிகை ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. எடிட்டரை மீட் பண்ணி பேசுறாரு. இவரோட எடிட்டர் கிட்ட சொன்னாரு பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இவர்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த விஷயம் மட்டும் வெளியே வந்ததுன்னு வச்சுக்கோங்க 1 மாசம் சேல்ஸ் பயங்கரமா பிச்சுக்கும், சம்பளம் மட்டும் அதிகமா தரேன்னு சொல்லுங்க, உங்ககிட்ட நான் தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ எவ்வளவு கேட்கறியோ அவ்வளவு சம்பளத்தை தரேன், எனக்கே தான்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. சரி சார் இந்த நாள் வந்து உங்களை பாக்குறேன்னு ஹீரோ கிளம்பிடுறாரு. ஹீரோக்கு நிறைய காசு கிடைக்க போதில்ல, அது மூலியமா புது டிவி வாங்கணும்ன்ற மாதிரிலாம் கடையில வந்து விசாரிக்கிறாரு. அந்த பையனுமே புதுசா வந்திருக்க மாடலை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவர் மாடலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நந்திதாவோட விளம்பரம் வருது. இவர் நந்திதாவை பயங்கரமா சைட் அடிக்கிறாரு. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல நமக்கு காட்டுறாங்க. ஆசிட் அடிக்கப்பட்ட ஒரு விக்டிம் பொண்ணு இங்க இருப்பாங்க. அவங்கள பாக்குறதுக்காக தான் நந்திதா வந்திருக்காங்க. இவங்களுக்கான செலவு எல்லாத்தையும் நந்திதா தான் பார்த்துட்டு இருக்காங்க. கவலைப்படாத, இதுல இருந்து நீ சீக்கிரமா வெளியே வந்துருவன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்கள மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய பேருக்கு இவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க போல. ஒரு பொண்ணுக்கு கூடிய சீக்கிரத்துல ஆபரேஷன் பண்ணணும்ன்ற நிலைமை இருக்கும், அதுக்கு நிறைய காசு செலவாகும். செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், சீக்கிரமா ஆபரேஷனுக்கான வேலையை பண்ணுங்கன்ற மாதிரிலாம் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த நந்திதா இருக்கிற பிளாட்டுக்கு வந்துடுறாரு. நான் நந்திதா மேடமா பாக்கணும்னு சொல்லிட்டாரு. நீ கேட்டோன்னு விட்டுருவாங்களா, கிளம்புன்ற மாதிரிலாம் இங்க இருக்கவங்க சொல்லிட்டாங்க. நான் பத்திரிக்கைக்காரன், என்னை பார்க்க விடுங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. பத்திரிக்கைக்காரன் தானே, மேடம் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க, அங்க போய்க்கோன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப நந்திதாவும் ஒரு ஈவெண்ட்டை முடிச்சுட்டு வெளியே வராங்க. எல்லாரும் கூடயும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி மீடியாட்கள் கேட்கிற கேள்விக்கு பதில்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ மீனாட்சின்ற மாதிரி இவங்களை கூப்பிடுறாரு. இல்ல ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்கன்ற மாதிரி அந்த போட்டோவை நீட்டுறாரு. போட்டோவை இவங்க மட்டும் தான் பாக்குறாங்க. பார்த்தவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இவனுக்கு எப்படி இந்த போட்டோ கிடைச்சதுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப சட்டுன்னு கார்ல ஏறி இங்க இருந்து கிளம்புறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போது அவர் காமிச்ச போட்டோவை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ உடனே அம்மாக்கு கால் பண்றாங்க. அம்மா நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா, என் போட்டோவை வாங்கினாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்பெல்லாம் யாருமே வரலையேன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவங்க அந்த போட்டோவை வீட்டுல வச்சிருப்பாங்க போல, வீட்டுல இருந்து எடுக்கலனா எப்படி இவங்க கிட்ட கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மென்டரா ஒரு டைரக்டர் இருப்பாரு. இவங்களை வச்சு நிறைய படம்லாம் எடுத்திருப்பாரு. அவர்கிட்ட தான் இவங்க மனசு விட்டு பேசுவாங்க. அவருக்கு இவங்களோட பாஸ்ட பத்திலாம் நல்லாவே தெரியும். அவர் தான் இவங்களை ஆக்ட்ரஸாவே மாத்திருப்பாரு. இத பத்திலாம் அவர்கிட்ட சொல்றாங்க. நான் பாலிடிக்ஸ்ல இறங்கி என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை மத்தவங்களுக்கு பண்ணணும்னு நினைச்சேன். அப்பன்னு பார்த்து இந்த பிரச்சனை வந்துருச்சு. இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ அவன் யாரு என்னன்னு விசாரிச்சு அவன் கிட்ட பேச ட்ரை பண்ணு. உன் பக்கம் இருக்க நியாயத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டானா அந்த போட்டோவெல்லாம் லீக் பண்ண மாட்டான். நீ பேசி பார்க்கறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப இந்த டைரக்டரோட ஒரு ஷூட்டிங்ல தான் இவங்க இருக்காங்க போல. இவங்களுக்கு ஒரு தங்கச்சி கேரக்டர் இருப்பாங்க. சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களும் தங்கச்சியும் சண்டை போடுவாங்க. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, தங்கச்சிக்கு ஆறுதல்லாம் சொல்லுவாரு. இந்த சீனை தான் இந்த இடத்துல எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சீனும் நடக்க ஆரம்பிக்குது. இவங்க தங்கச்சியை திட்டுறாங்க, தங்கச்சி ஃபீல் பண்றாங்க. அப்பா கேரக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி தங்கச்சிக்கு சமாதானம் சொல்றாரு. அப்ப முதுவ தட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இத பாக்குற இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. எதுக்கு இந்த பொண்ணு கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அட்வான்டேஜா, நான் சாதாரணமா நடிக்கதாமா செஞ்சேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்க தான் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இதை இங்க இருந்து டைரக்டருமே கவனிக்கிறாரு.
இவங்க பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு தான் கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்கன்னு புரியுது. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. நந்திதா வீட்டுல இருக்கும் போது அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, உங்களை பாக்குறதுக்காக மீடியால இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி உள்ள அனுப்புங்கன்ற மாதிரி நந்திதா சொல்லிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணுமே கொஞ்ச நேரத்துல உள்ள வந்துடுறா. அதாவது ஹீரோவோட ஆபீஸ்ல ஒரு பொண்ணு வேலை பார்த்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு தான் இந்த இடத்துக்கு வந்துடுறா. இப்ப சில கேள்விலாம் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கா. டிவி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, இவ பாட்டுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் டிவில இவங்க தந்த பேட்டி எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஹீரோ எட்டி கேள்வி கேட்டார்ல, அந்த விஷயத்தை இந்த பொண்ணு பாத்துடுறா. சாந்திலால் இந்த இடத்துல என்ன பண்றாரு, இவர் வெதர்மேன் தானே அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. அப்ப இந்த நபரை உனக்கு தெரியுமா, இந்த நபரை பத்தி எனக்கு சொல்லுன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இந்த பொண்ணுமே சாந்திலால பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. சாந்திலாலுக்கு ஒரு நியூஸ் தெரிய வந்தது பாத்தீங்களா, அதை ஆர்டிகலா மாத்திடுறாரு. இததான் எடிட்டர் கிட்ட தரலாம் நினைக்கிறாரு. எடிட்டர் கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க பொண்ணு சொல்றாங்க. இவருமே எடிட்டரை பாக்குறதுக்காக நடக்கிறாரு. அப்பதான் இவருக்கு நந்திதா கிட்ட இருந்து போன் கால் வருது. உங்களை பார்த்து பேசணும், என்னோட வீட்டுக்கு வர முடியுமான்னு கேக்குறாங்க. இவருமே எடிட்டரை பார்க்க மாட்டாரு, அவங்க வீட்டுக்கு போலான்னு நினைக்கிறாரு. இப்ப வீட்டுல பக்காவா மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆகுறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி அம்மா பாத்துட்டு இருக்காங்க. இவருமே பக்காவா போனோன்ற மாதிரி செம்மையா கோட் சூட்லாம் போட்டு போறாரு. அன்னைக்கு உள்ளலாம் விட முடியாதுன்னு சொன்னவங்க இப்ப சல்யூட் அடிச்சு உள்ள அனுப்புறாங்க. பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கெத்தா இவருமே சிரிச்சுக்கிட்டே உள்ள வந்துடுறாரு. இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல நந்திதா அந்த இடத்துக்கு வராங்க. இவருமே எந்திரிக்கலாம் செய்யறாரு. எந்திரிக்காதீங்க, உட்காருங்க உட்காருங்கன்ற மாதிரி இவங்க உட்கார வச்சிடுறாங்க. நான் பாஸ்ட்ல என்னெல்லாம் பண்ணன்றது உங்களுக்கு முழுசா தெரிஞ்சிருச்சுல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொஞ்சம் சோகமா இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. சரி விடுங்க, கொஞ்ச நேரம் ஜாலியா பேசுவோம், எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி குடிக்கலாம் வைக்கிறாங்க. இவருமே ட்ரிங்க்லாம் பண்றாரு. இப்ப ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தவங்க போய் டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வேணான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல சாப்பிடுறாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எதனால அந்த விஷயத்தெல்லாம் இவங்க பண்ணாங்கன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு ஒரு 16-17 வயசு தான் இருக்கும். அந்த டைம் பினான்சியலா இவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும். அப்பதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க ஃபேமிலி ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்க. வேற வழியே இல்லாம தான் இந்த விஷயத்தெல்லாம் இவங்க பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொல்கட்டாக்கு வந்து எனக்கு புதுசா ஒரு லைஃப் கிடைச்சது. இப்ப எனக்கு ஃபேம்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. இது மூலியமா பாலிடிக்ஸ்குள்ள நுழைஞ்சு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், நிறைய பேரை பாலிடிக்ஸ்குள்ள கொண்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா இது வெளியே வந்ததுன்னா எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். தயவு செஞ்சு இதை மட்டும் வெளியிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரெக்வஸ்ட் பண்றாங்க. இவங்க கொஞ்சம் குடிச்சிருப்பாங்கல்ல, அதனால மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இவருமே அவங்கள சாஞ்ச மாதிரி ஒரு இடத்துல படுக்க வைக்கிறாரு. இப்ப இடுப்புல இருக்க அந்த டாட்டூ இவருக்கு தெரியுது. அதை லைட்டா தொட்டுலாம் பாக்குறாரு. என்ன யோசிக்கிறாருன்னு தெரியல. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. 2 நாள் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அம்மா இருக்காங்கல்ல, நீ எழுதியிருக்க ஆர்டிகல் வந்துருச்சுடா அப்படின்ற மாதிரி எழுப்பி விடுறாங்க. இவர் நந்திதாவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. இப்ப அம்மா கையில இருந்து நியூஸ் பேப்பரை வாங்கி வந்திருக்க நியூஸை படிக்கிறாரு. அப்பதான் நியூஸ்ல என்ன வந்திருக்குன்னு நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ரோஷினி சிங்கப்பூர்ல பிரார்த்தல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை தான் இவர் எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு. இது மட்டும் வெளியே வந்தா என்னோட பேர் முழுசா டேமேஜ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்கல்ல, நான் வெளியிட மாட்டேன்ற மாதிரி அவங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு ஹீரோ கிளம்பி இருப்பாரு. ரோஷினி ரெட் லைட் ஏரியாவை ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்றதும் பெரிய நியூஸா தான் இருக்கும். இது மூலியமா இவருக்கு ப்ரமோஷன்லாம் கிடைச்சிருக்கும். இதுவே போதும்ன்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.